கூலி படத்துல கல்யாணி கேரக்டர்ல நடிச்சு தமிழக மக்களோட இதயங்களை கவர்ந்த ரச்சிதா ராம் ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வெளியான படம் தான் கூலி. ஆரம்பத்துல இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட போக போக மக்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 4 நாள்ல 400 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிக்கிறதாலாம் பேச்சு அடிபடுது. இந்த படத்துல கல்யாணி அப்படிங்கிற கேரக்டர்ல வில்லத்தனமான நடிப்பால ரசிகர்களை கவர்ந்த ரச்சிதா ராம் ஒரு சில விஷயங்களை கூலி படத்தை பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா தமிழக மக்களோட ஆதரவும் அன்பும் ரொம்பவே தன்னை நெகிழ வைக்கிறதா சொல்லிருக்காங்க. கன்னட திரையுலகத்துல லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரச்சிதா ராம் நந்தினி சீரியல்ல நடிச்ச நித்யா ராமோட சகோதரி தான். கூலி படத்துல தன்னோட நடிப்புக்கு கிடைச்ச வரவேற்பை பத்தி ரொம்பவே நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க ரச்சிதா ராம். லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் ரொம்பவே பெரிய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக மக்கள் தனக்கு காட்டியிருக்கக்கூடிய அன்பு பார்த்து ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. குறிப்பா தன்னை பத்தி நிறைய மீம்ஸ்கள் உபயோகப்படுத்துறதாவும் கூலி படத்துல தன்னோட நடிப்புக்கு ரொம்ப பெரிய அளவுல எல்லாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாவும் நெகிழ்ச்சியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல தனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் ரொம்பவே நன்றியும் சொல்லியிருக்காங்க. கன்னட சினிமா துறையில ரொம்ப பெரிய அளவுல பெயர் பெற்றிருந்தாலுமே கூட தமிழ் அறிமுகம் அப்படின்னு பார்த்தா கூலி படம் தான் ரச்சிதா ராமுக்கு ஃபர்ஸ்ட் படம். அந்த ஃபர்ஸ்ட் படத்திலேயே சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற அவங்க தன்னோட நடிப்பால அசர வச்சிருக்காங்க. இனிமே வரக்கூடிய காலங்கள்ல தமிழ்ல அதிகமா கவனம் செலுத்த போறதாவும் அதுக்கும் மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. கூலி படத்துல கல்யாணி கேரக்டர்ல நடிச்ச ரச்சிதா ராமோட நடிப்பு உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.